ஸ்ரீமன்னாராயணாய நமஹ. நம்ம நாராயணியத்தில் 4வது தசகத்தில் 9 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். 4வது தசகம் கிருத்தயுகத்தில் அஷ்டாங்க யோகத்தை பற்றினது அப்படின்றதையும் பார்த்தோம். அப்போ அந்த 9வது ஸ்லோகத்தில் எப்படி முக்தி அடையிறது ஒரு ஜீவனும் அப்படின்னு பார்க்கறச்சே சத்யோமுக்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த பிறவியிலே இப்பயே உடனே முக்தி அடைகிற ஜீவன்கள் இருக்குது. கிரமமுக்தி பூவுலகத்துக்கு மேலான உலகங்களில் போய் தெய்வீக பிறவி அடைஞ்சு பிறகு முக்தி அடைகிறது கிரமமுக்தி. அதனால் இப்படியெல்லாம் 6 ஆதாரங்களை தாண்டி உங்ககிட்ட முக்தி அடைகிறாங்க அப்படின்னுட்டு அந்த ஸ்லோகம் சொல்லிட்டு அடுத்து 10வது ஸ்லோகம். லிங்க தேகம் அபி சந்தியஜன் அதோ லீயதே த்வயி பரே நிராக்ரஹோ ஊத்வலோக குதுகீது மூர்த்ததः சாத்வமேவ கரணைர் நிரீயதே. அப்போ இந்த சத்தியோ முக்தியை விரும்புகிறவன் 6 ஆதாரங்களை கடந்து பின்ன லிங்க சரீரத்தையும், அதாவது இந்த சூக்ஷ்ம சரீரம், இந்த உடல் சதையான ஆடான சரீரத்தையும் விட்டு பரமாத்மாவான உம்மிடத்தில் லயிச்சுடுறோம். கிரமமுக்தியை விரும்பினவனும் உச்சியில் உள்ள பிரம்மாந்திரத்தின் வழியாக அகக்கரணங்களோடைய வெளிக்கிளம்பிடுறான். அதாவது எப்படி நம்ம சிரசால முக்தி அடைகிறவாளை பற்றி சொல்கிறான். அப்போது ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ஜீவன் முக்தி அடைகிறது அப்படின்றது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அக்னிவாசரவலக்ஷ பக்ஷகை உத்தராயண ஜுஷாச்ச தைத்தவதைஹி பிராபிதோரவிபதம் பவத்பரோ மேத மோதவான் த்ருவபதாந்தமீயதே. இப்போது ஒவ்வொரு சக்திக்கும் ஒவ்வொரு அதிஷ்டான தேவதைகள் இருக்குது. அக்னிக்கு ஒரு தேவதை, பகலுக்கு ஒரு தேவதை, சுக்லபக்ஷ தேவதை, உத்தராயண தேவதை, இப்படியெல்லாம் தேவதைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆதித்ய லோகத்தில் சேர்க்கப்பட்ட உம்முடைய பக்தன் சந்தோஷமாக துருவபதம் வரையில் போகிறதுக்கு இந்த தேவதைகள்லாம் அவனுக்கு உதவுறது அப்படின்னுட்டு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அக்னிவாசர வளர்க்ஷ பக்ஷகை வளர்பிறையை தான் சுக்லபக்ஷ தேவதை இதையெல்லாம் உதவுதுப்பா அந்த பக்தனுக்கு அப்படின்னுட்டு பட்டத்திரி சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம். ஆஸ்திதோத மஹராலயே யதா சேஷவக்த்ரதஹனோஷ்மநாத்யதே ஈயதே பவது பாஸ்ரயஸ்ததா வேதச பதமத புரைரவா. இப்படியெல்லாம் துருவபதம் வர போகிற அந்த பக்தன் துருவபதத்துக்கு அப்புறம் மகர் லோகத்துக்கு போகிறான். ஆதிசேஷனுடைய முகங்களில் உள்ள அக்னியின் ஆவியினால் வருந்துற பொழுதோ அதுக்கு முன்னையோ பிரம்மலோகத்துக்கு அடையிறான். அதாவது பிரளயம் வந்துட்டால் பிரளயம் முடிஞ்ச அப்புறம் பிரம்மலோகம், இல்லை பிரளயம் வரலை அப்படின்னாக்கா அந்த ஜீவன் உடனேயே பிரம்மலோகத்தை போய் அடைஞ்சுடுறது அப்படின்னு அந்த ஜீவனுடைய பாதையை சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம். தத்ரவா தவ பதே தவ வசன் பிராஹ்ருத பிரளயேதி முக்ததாம் ஸ்வேச்சயா கலு புராபி முஸ்யதே சம்விபித்ய ஜகதண்ட மோஜசா. பிரம்மலோகத்திலேயாவது இல்லை உம்மலோகத்திலேயாவது வசிச்சுண்டு பிராகிருத பிரளயத்தில் மோட்சத்தை அடையிறான் அந்த ஜீவன். இல்லை தன்னுடைய இஷ்டப்படி யோக பலத்தால் பிரம்மாண்டத்தை பிளந்துண்டும் முக்தி அடையிறான். அது அவாவாளுடைய யோக பலத்தை பொறுத்ததுன்றதை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். தஸ்யச்ச க்ஷிதிபயோ மஹோநிலத் மஹத் பிரஹ்ருதி லப்த காவ்ருதிஹி தத்ததாத்ம கதயா விசன் சுகி யாதி தே பதமனாவிருத்தம் விபோ. அப்பா பிரபுவே, விபோனா பிரபுவேன்னு அழைக்கிறார். பிரம்மாண்டத்தின் ஆவரணங்களான பிருத்வி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம், மகத், பிரகிருதின்ற 7 ஆவரணங்கள், அந்த 7 ஆவரணங்களையும் அந்தந்த வடிவை கடந்து சுகமாக ஆவரணமற்ற உம்முடைய ஸ்தானத்தை அடைஞ்சு சாயூஜ்ய முக்தியை அந்த ஜீவன் அடையிறான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம் 2 வழிகளை பற்றி சொல்கிறது. அதாவது அர்ச்சிராதி வழி, தூமாதி வழி. அர்ச்சிராதி வழி உத்தராயணத்தினுடைய வழி, தூமாதி வழின்றது தக்ஷிணாயத்தினுடைய வழி. அப்போது அடுத்த ஸ்லோகத்தில் அர்ச்சிராதி கதமிதீஷ் இத்ரீஷீம் வரஜன்
विस्युतिं न भजते जगत्पथे सच्चितात्मक भवद्गुणोदयान् உச்சரந்தமணிலேச பாஹிமாம். அப்பா உலகநாயகா, ஜெகத்பதே உலகநாயகா, சச்சிதானந்த வடிவான குருவாயூரப்பா, இப்படி அர்ச்சராதி ஒளி வடிவான கதி அடையிறவன் மீண்டும் நழுவி கீழே விழறதே கிடையாது. அந்த அர்ச்சராதி வழி, அதாவது உத்தராயண வழியை போனவன் ஜீவன் விழறதே கிடையாது. உம்முடைய குணங்களை பாடும் என்ன காத்து அருள் புரியப்பா அப்படின்னு சொல்லி பட்டர் வேண்டிக்கிறார். இதோட நம்ம 4 தசகங்களை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீ அனந்தாய நமஹ. கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா.